ரெண்டு பேருமே செம்ம அழகா இருக்காங்கடி. பொருத்தம் சூப்பரா இருக்கு. அதான் என்னோட லக்கு. அதான் இவங்க ரெண்டு பேரும் எனக்கு மாடலா கிடைச்சிருக்காங்க. ஆமா, கார்த்தி எங்க? ஏங்க என்னங்க நீங்க இன்னும் ரெடியாகாம இருக்கீங்க? ஏங்க நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ ஜோதியை கரெக்டா செலக்ட் பண்ணிட்டோம்ல. இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்காங்க. அதெல்லாம் கரெக்ட் தான். நீங்க ஏன் ரெடியாகாம இருக்கீங்க இப்போ? அதுவாங்க, அது ஒண்ணும் இல்லைங்க. இந்த ட்ரெஸ்ல வெறும் 3 பட்டன் தான் இருக்கு. எப்படி போடுறதுன்னு தெரியல. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த Dress போடணும் அவ்வளவுதானே? ஆமாங்க. திவ்யா, ப்ரோகிராம் கோஆர்டினேட்டர் உன்னை உடனே வர சொன்னாங்க. கொஞ்சம் சீக்கிரம் வரியா? சரிடி. ஓகே, என்ன ப்ரோகிராம் கோஆர்டினேட்டர் கூப்பிடுறாரு, நான் போயிட்டு வந்துடுறேன். இருங்க, எனக்கு இதுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லிட்டு போங்க. என்ன பண்றது? ஒரு நிமிஷம். ஜோதி, கார்த்திக்கு அந்த காஸ்டியூம் எப்படி போடணும்னு தெரியலையா? அந்த Dress கொஞ்சம் அவருக்கு போட்டு விடுறீங்களா? நான் எப்படி? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், என்ன கோஆர்டினேட்டர் உடனே வர சொல்றாரு. அதனால தான் ப்ளீஸ் ப்ளீஸ் பாத்துக்கோங்க ப்ளீஸ். நான் அவசரமா போணும். ப்ளீஸ் 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 புரிஞ்சுக்கோங்க. ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. காஸ்டியூம் போட்டு விடுங்க. நான் எப்படி? வணக்கங்க ஜோதி. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி விடுறீங்களா? இதுல என்ன ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்கு? போய் போட்டுட்டு வாங்க. இல்லைங்க, நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டதில்ல. அதனாலதான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். ஐயோ, பேண்ட் ஷர்ட் மாதிரி தான். போய் போட்டுட்டு வாங்க. சட்டை போடுற மாதிரியா? ஏங்க, என் சட்டையில 7 பட்டன் இருக்குங்க. இதுல வெறும் 3 பட்டன் தான் இருக்கு. இந்த காரணம் சொல்றதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. டி ஷர்ட் மாதிரி தான். போய் போட்டுட்டு வாங்க. டைம் ஆயிட்டு இருக்கு, ரெடி ஆகணும். ஓகேங்க, இது ஏதோ ரொம்ப பெரிய டி ஷர்ட்டா இருக்கும் போல இருக்கு. போங்க. சரி, டென்ஷன் ஆகாதீங்க, ரெடி ஆயிட்டு வரேன். இதோ இப்ப ரெடி ஆயிட்டு. ஓகே சார். ஜோதி, பாத்தியா, உன்னோட துப்பட்டாவை மாத்தி என் ட்ரெஸ் கூட வச்சுட்டாங்க. இந்தா. இது என்னோடது இல்ல, பின்ன இந்த ட்ரெஸ்ஸோட தான். இந்தாங்க, போட்டுக்கோங்க. இந்தாங்க. ஏ, இது எனக்குள்ளதா? இது ஏதோ லேடிஸ் போடுற துப்பட்டா மாதிரி இருக்கு. இது எப்படி என் ட்ரெஸ் கூட வரும்? இல்ல, இந்த அப்படி. ஐயோ, இது என் ட்ரெஸ்ஸோடது கிடையாது. இதுக்கு பேரு ஷெர்வானி. இது இப்படிதான் இருக்கும். இத போட்டுக்கோங்க. இல்ல ஜோதி, நீ ஏதோ மாத்தி சொல்ற. இந்தா. சொன்னா கேளுங்க, போட்டுக்கோங்க. என்ன அட்டெம்ப்ட் பண்ணாலும் கோச்சுக்கிறாளே, எப்படியாவது போட்டு விடப்போம். ஜோதி, இதெல்லாம் எனக்கு போட்டுக்க தெரியாது. இந்தா, நீ வேணா எனக்கு போட்டு விடு. சும்மா கழுத்துல சுத்திக்கிறதுக்கு தெரியாதா? போட்டுக்கோங்க. ஜோதி, ஏன் டென்ஷன் ஆற? திவ்யா என்ன சொல்லிட்டு போனாங்க? என்னை ரெடி பண்ணி கூட்டிட்டு வான்னு சொன்னாங்கல்ல. இப்ப ஏன் கோச்சுக்கிற? இந்தா, நீ தான் ரெடி பண்ணி விடணும். இந்தா. முடியாது ஜோதி, டைம் ஆச்சு. ஜோதி, டைம் ஆயிட்டு இருக்கு மேடம், கொஞ்சம் போட்டு விடுங்களேன். போட்டு விடுங்க. சொல்லுங்க, நல்லா எடுத்து சொல்லுங்க. இப்படி திரும்புங்க. ஓ, இப்படியா? அவ்வளவுதான். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். அவ்வளவுதானா? வாவ், சூப்பர். சைஃப் அலி கான், கரீனா கபூர் மாதிரி இருக்கீங்க. கன்ஃபார்மா நான் ஜெயிச்சிருவேன். ஜோதி, என்னமோ சொல்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் சொன்னா நான் கிளம்பிடுவேன், பாத்துக்கோங்க. ஐயோ, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். சரி, எல்லாரும் வாங்க, டைம் ஆயிடுச்சு. ஸ்டேஜுக்கு போலாம். ஓகேவா? ஒரு நிமிஷம் இருங்க. இந்த Dress நான் முன்ன பின்ன போட்டது கிடையாது. இப்பதான் புதுசா கொடுத்துருக்கீங்க. அது இதெல்லாம் போட்டுட்டு நடக்க ரொம்ப சிரமமா இருக்கும். அப்புறம் இந்த செப்பல் வேற காலை கடிக்குது. நடந்து வரும்போது ஏதாவது கீழே விழுந்தாலும் விழுந்துருவேன். ஐயோ, கீழே விழுந்துருவீங்களா? அப்புறம் எப்படி கேட் வாக்ல வருவீங்க? அது யாராவது கை தாங்களா ஹெல்ப் பண்ணாங்கன்னா அப்படியே வந்துருவேன். கை தாங்களாவா? ஜோதி, ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் அவரை அப்படியே கை தாங்களா கூட்டிட்டு வந்துருங்களேன். சப்போர்ட் பண்ணுங்களேன் ப்ளீஸ். ஜோதி, ப்ளீஸ் ப்ளீஸ். வாங்க வாங்க வாங்க. தேங்க்ஸ் திவ்யா. ஜோதி, சொன்னது கேட்டல? கை தாங்களா?
வாங்க. ஏய் தள்ளி வாங்க. சாரி போ போ. Very good evening to everyone. Welcome to our Golden Moon Fashion College Fashion Festival எனக்கு பயமா 2020. இருக்குடி. கார்த்திகே இன்னும் காணோம், ஜோதி இன்னும் வர காணோம். செம்மையா இருக்குடி. Hi, hello everyone. First of all, we are all welcome honorable judges. இப்ப நம்ம காலேஜோட 15th annual day functionக்கு fashion show competition நடந்துட்டு இருக்கு. அதுல மொத்தம் 3 ரவுண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நார்த் இந்தியன் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட் ட்ரெடிஷனல் ரவுண்ட் and தேர்ட் ரவுண்ட் வெஸ்டர்ன் ரவுண்ட். இந்த 3 ரவுண்ட்லயும் யார் பெர்ஃபெக்ட்டா பண்றாங்களோ அவங்க தான் வின்னர். ஜோதி கொஞ்சம் பக்கத்துல வாயேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? இங்க இருக்கிற எல்லாருமே ஜோடி ஜோடியா இருக்காங்கல்ல, அவங்க யாருமே ஒரிஜினல் ஜோடியே கிடையாது. ஆனா நம்ம 2 பேர் மட்டும்தான் ஒரிஜினல் ஜோடி. கடைசி வரைக்கும் ஒன்னா இருக்க போற ஜோடி. நினைப்புதான். ஃபர்ஸ்ட் நடக்க போறது நார்த் இந்தியன் ரவுண்ட். இதுல முதல்ல வந்து ஸ்டேஜ்ல கலக்க போது யாருன்னு தெரியுமா? யாரு? ரம்யா டீம். லெட்ஸ் வெல்கம். இப்ப வந்த ரம்யா டீம் ஸ்டேஜ ஒரு கலக்குன்னு கலக்கிட்டாங்க. ஜோதி, நீ என்னதான் என்னை வெறுத்து வெறுத்து ஒதுக்குனாலும் இந்த விதி நம்மள ஒன்னாவே சேர்க்குது பத்தியா? ஏன்னா நம்ம 2 பேர் தானே அந்த கடவுள் ஏற்கனவே எழுதி வச்சிட்டான். அதை நீ இல்ல யாரு நினைச்சாலும் மாத்த முடியாது. எல்லாமே விதிப்படி தான் நடக்கும். இல்லனா இப்படி இந்த ஊருக்கு வந்து நம்ம 2 பேரும் ஜோடியா காம்படிஷன்ல கலந்துக்க முடியுமா? எல்லா தப்பையும் நீங்க பண்ணிட்டு ஏன் விதி மேல பழி போடுறீங்க? நீங்க ஒழுங்கா இருந்திருந்தா இப்படி எதுவுமே நடந்திருக்காது. எல்லா தப்பையும் பண்ணுவீங்க, ஆனா அத ஒத்துக்க மாட்டீங்க. ஜோதி, அப்படி நான் என்ன தப்பு பண்ணேன்? நீங்க பண்ணது எல்லாமே தப்பு தானே? சில விஷயத்த தப்பான நேரத்துல பண்ணாலும் அது தப்புதான். அடுத்து நம்ம பார்க்க போறது சஞ்சனா டீம். கம் ஆன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். சீக்கிரம் பண்ணுங்க நல்லா. ஆமா ஜோதி, நான் உன்னை லவ் பண்ணது தப்பு, உன் கூட பழகுனது தப்பு, உன்னை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சதும் தப்பு. நீ இப்படி விலகி விலகி போனாலும் உன் காலில் வந்து விழுகிற அளவுக்கு நடந்துக்கிறேனே, அதுவும் தப்பு தான் ஜோதி. ஆமா, தப்புதான். சரி, ஏதோ நடந்து போச்சு, விட்டுடலாம். நான் உங்களை விட்டு விலகி வந்துட்டேன்ல, போனவ போயிட்டு போறான்னு விட்டுட வேண்டியதானே? பின்னாடியே வந்து ஏன் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க? ஜோதி, உன்னை நான் நல்லா பாத்துக்குவேன்னு உங்க அம்மா கிட்டயும் எங்க அம்மா கிட்டயும் சத்தியம் பண்ணியிருக்கேன் ஜோதி. A warm welcome to Divya team. கூப்பிடுறாங்க.
இது என்ன ஊர் தேர்தல் நினைச்சீங்களா? கையை இறக்குங்க. இல்ல ஜோதி, கூட்டத்தை பார்த்த உடனே இப்படி கையை கட்டுறது நமக்கு பழக்கமாயிடுச்சு. ஜோதி, இந்த ட்ரெஸ்ஸு கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இருக்கு, காலெல்லாம் இடிக்குது, செப்பல்லாம் வேர்க்குது. சப்போஸ் நான் கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டேன்னா கை கொடுப்பேன்ல. ஸ்லிப் ஆச்சுன்னா எலிமினேட் பண்ணி வெளியே அனுப்பிடுவாங்க. அப்படியா? ஒழுங்கா வாக் பண்ணுங்க. இதெல்லாம் சொல்லவே இல்லை. சொல்லுவாங்க. நீங்களாம் ஒரு ஆள்னு திவ்யா கூட்டிட்டு வந்திருக்கா பாருங்க. சரி, அதான் நீ இருக்கல. சரி, இங்க பாருங்க. ஸ்லிப் ஆச்சுன்னா என்ன கொஞ்சம் பிடிச்சுக்கோங்க. அப்ப எப்பயே ஸ்லிப் ஆவா? ஓகே ஓகே. உன்னாலதான் எனக்கு ரொம்ப அழகா 2 மாடல் கிடைச்சிருக்காங்க. தேங்க் யூ so much. கண்டிப்பா நான் இந்த ரவுண்ட்ல ஜெயிச்சிருவேன். வாவ், சான்ஸே இல்ல. சூப்பரா ஃபேண்டாஸ்டிக்கா பண்ணீங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த ரவுண்ட் நம்ம தான் ஜெயிக்க போறோம். டைம் இல்ல, நீங்க 2 பேர் போய் Dress change பண்ணிட்டு வாங்க. போங்க போங்க. come on ஜோதி, போலாம். என்ன ஜோதி? நீங்க போங்க. சாரி. ஓகே 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 திவ்யா, நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். ஜோதி, நீங்களும் போங்க. ஜோதி ப்ளீஸ், ஜோதி போங்க போங்க. இப்ப நடந்து முடிந்த நார்த் இந்தியன் ரவுண்ட்ல ஒரே ஒரு டீமுக்கு மட்டும் அதிக கைத்தட்டல் வந்தது. அவங்க ஜெயிக்கிறதுக்கு 99% வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஹாய் சஞ்சனா, கொஞ்சம் தள்ளிக்கங்க. என்ன சஞ்சனா, இல்ல ஏன் ஒரு மாதிரியா இருக்க? டே கார்த்தி, ஜோதி உன் கூட நடக்க வச்சுட்டேன். ஜோதி, நீயா? எப்போ வந்த? நீங்க திருந்தவே மாட்டீங்கல்ல. என்ன ஜோதி நீ? அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? இப்போ எதுக்கு நீங்க ஆடிட்டு இருந்தீங்க? நானா ஆடிட்டா இருந்தேன்? பாரு ஆடி இருக்க. நான் உங்களை தொட்டங்கிறதுக்கு தானே ஆடிட்டு இருந்தீங்க. ஜோதி, அப்படின்னு நான் உங்ககிட்ட வந்து சொன்னேனா? அது சரி, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? என்ன என்ன தெரியும்? இப்ப உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா? எதுக்காக நீங்க கூட்டிட்டு வந்தீங்க? இங்க பாரு ஜோதி, நீயா ஏதாவது ஒன்று கற்பனை பண்ண அதுக்கு நல்லா பொறுப்பே ஆக முடியாது.
எனக்கு இந்த மாதிரி நார்த் இந்தியன் ட்ரெஸ் போடணும்னு ரொம்ப நாள் ஆசை. அது இன்னைக்கு தானே நிறைவேறி இருக்கு. அந்த சந்தோஷத்துல தான் நான் டண்டனக்கான ஆடிட்டு இருந்தேன். வாய் திறந்தாலே போய் தான் பேசுவீங்களோ? எனக்கு உங்களை நல்லாவே தெரியும். இங்க பாருங்க, எனக்கு இதுக்கு மேல எந்த பொய்யும் சொல்லவே வேணாம். ஏதோ திவ்யாவுக்காக உங்களை தொட்டு ஹெல்ப் பண்ண வேண்டியதாயிடுச்சு, அவ்வளவுதான். மத்தபடி நம்ம மனசு மாறிட்டா அப்படி இப்படின்லாம் நினைக்க கூடாது. ஜோதி, நானும் அப்படிதான். நீ என்னை தொட்டு ஹெல்ப் பண்ணப்போ நீ மனசு மாறிட்டதா நானும் நினைக்கல. நம்பிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். போன தடவை மாதிரி இவ இனிமேலும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு நினைக்காதீங்க. போ ஜோதி போ. நீ அப்படிதான் சொல்லுவ. ஆனா அந்த கடவுளா பார்த்து எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவார். இந்த ரவுண்ட் வின் பண்ணா மட்டும் போதும்டி. ஃபர்ஸ்ட் பிரைஸ் உனக்கு தான். எனக்கு 3 ரவுண்ட்லயே வின் பண்ணணும்டி. அந்த ஒண்ணுல கூட அந்த சஞ்சனா வின் பண்ணிட கூடாது. சோ திவ்யா, போன ரவுண்ட்ல ஒரு காஸ்டியூம் ஒண்ணு கொடுத்திய. என்ன காஸ்டியூம் அது? பேண்ட் துணியில சட்டை தச்ச மாதிரி ஒரு மாதிரி கசகசன்னு இருந்தது. இந்த வடநாட்டுல எல்லாம் எப்படிதான் அதை போட்டு சுத்துறாங்க? நம்ம ஊர் காஸ்டியூமை பாருங்க, சும்மா எப்படி ஜம்முன்னு இருக்குன்னு. சரி, இந்த ரவுண்டுக்கு நீங்க ரெடி தானே? ஓஎஸ், நான் எப்பவும் ரெடி. ஃபீமேல் மாடலுங்க. திவ்யா, நான் ரெடி ஆயிட்டேன். ரெடி ஆயிட்டீங்கல்ல? ஜோதி, இந்த சவுத் இந்தியன் அவுட்ஃபிட் உங்களுக்கு அப்படியே ஆப்டா இருக்கு. சரி, 2 பேரும் ரெடி ஆயிட்டீங்க, வாங்க போலாம். வா. என்ன பல காட்டிட்டு இருக்கீங்க? இது வேட்டி சட்டை தான். சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு பழக்கமான ட்ரெஸ் தானே? இந்த ட்ரெஸ்லயும் கால் தடுக்குது, கை இடிக்குதுன்னு ஏதாவது சாக்கு சொல்லி கைய பிடிக்குவா ஜோதின்னு சொன்னீங்க. நடக்கிறதே வேற. வாங்க. எப்பவுமே ஆண்டவன் நமக்கு ஒரு நல்ல வழியை தான் காட்டுவான். வேட்டி வேட்டி வேட்டி. இன்னும் 2 ரவுண்ட் இருக்கு இல்லையா? அதுல யாரு அதே போல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரவுண்ட் நம்ம பார்க்க போறது ட்ரெடிஷனல் ரவுண்ட். இப்ப முதல்ல வந்து ஸ்டேஜ்ல கலக்க போகுது ரம்யா டீம். சோ லெட்ஸ் வெல்கம் ரம்யா டீம். என்ன? ஒண்ணுல, நம்ம என்ன நினைச்சாலும் விதி நம்மள ஒண்ணு சேர்க்க பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கு பாத்தியா? அதை யாராலையும் மாத்த முடியாது. நீ தான் எனக்கு, நான் தான் உனக்கு. விஷயம் பாரு ஜோதி, கல்யாணத்தப்ப 2 பேரும் சேர்ந்து ஒரு போட்டோ கூட எடுத்துக்க முடியலன்னு வருத்தப்பட்டேன். ஆனா இன்னைக்கு பாரு, நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா நடந்து வர்றத வீடியோ என்ன, ஆயிரக்கணக்கில் போட்டோ என்ன. சூப்பர்ல ஜோதி. ஆண்டவன் இப்ப நம்ம 2 பேரையும் ஒன்னா சேர்த்து வச்ச மாதிரி கூடி சீக்கிரம் உன் மனசையும் மாத்துவான். வாழ்க்கையில நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழுவோம். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு ஜோதி. இந்த 3 ரவுண்டு முடிஞ்சதும் நீங்க யாரோ நான் யாரோ. இந்த போட்டோல வேணா நான் உங்க கூட இருக்கலாம், ஆனா வாழ்க்கையில நான் உங்க கூட இருப்பேங்கிற நினைப்பே உங்களுக்கு வேணாம். லெட்ஸ் வெல்கம் திவ்யா டீம். கார்த்திக் அண்ட் ஜோதி.